மனசுல வச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொரு ஐதீகம் சொல்றாங்க என்னன்னா, இந்த ஆடி மாசம் இந்த 18 தேதி இருக்கு பாத்தீங்கன்னா, ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அதிகப்படியான கஷ்டங்களை சந்திச்சு வாழ்க்கை பாடங்களை சந்திச்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது அமைப்பா இருக்கும். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு டக்குன்னு லக் அடிக்கடி முன்னேறிட்டாருங்கிறது ஒரு பக்கம். இவர் கடுமையா உழைச்சாருங்க, நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாருங்கிறது ஒரு பக்கம். சோ அப்போ இந்த ஆடி மாசம் 1ல இருந்து 18 ஆடி பெருக்கு வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னன்னா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறுவதற்கு விட ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சு முன்னேற அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி 18க்கு பிறகு ஆடி 18ஆம் தேதியில இருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா எப்படி சார் இருப்பாங்கன்னா, யோக பாக்கியதை நன்றாக இருக்குங்க, செல்வ வளம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துல கடன் தொல்லையில இருக்கும்போது இந்த பிள்ளை இந்த பிள்ளை பிறந்த பிறகு கடன் தொல்லை எல்லாமே அடைஞ்சிடும். ஒரு ஆடி மாதத்துல இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு யோக பாக்கியதைகள் இருக்கும். யோக பாக்கியதை நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். ஆடி பெருக்குக்கு முன்னாடி பிறக்கின்ற குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஓரளவு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு கஷ்டப்படுங்கிற அமைப்புகள் இருக்கும். ஆடி 18க்கு பிறகு பிறக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சராசரன்னு முன்னேறுவாங்க. செல்வ நிலை மேலவும் கடன் தொழிலை அடைச்சிட்டு ஊர் மெச்சுற அளவுக்கு வாழ்ந்து முன்னேறுவாங்க. முன்னேற்ற பாதைகள் இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக மொத்தத்துல 2 குழந்தைகள் ஆடி 1ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளும் சரி, 18ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி ஆடி கடைசி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 2 குழந்தைகளுமே வாழ்க்கையில முன்னேறுங்கள். முன்னேறாம இருக்க போறது கிடையாது. பட் இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறுவோம், இவங்க ஈஸியா முன்னேறுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல பாத்தீங்கன்னா சிலர் இப்படி சொல்றாங்களே சார், நிறைய சொல்றாங்க சார்னா எதையுமே நம்ம ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த அதிகமா பில்டப் பண்ணி சொல்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க தகப்பனுக்கே ஆகாது, இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிருப்பாங்க. சோ என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட சுட்டித்தனம் அதிகமாக இருக்குங்க. சுட்டித்தனங்கள் விளையாட்டு குறும்புகள் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து குழந்தை மேடையே ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 10 பேர் பேடையே ஓடுவாங்க. சாப்பாடு ஊட்டுறா இருந்தாலும் சரி, ஒரு அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போதாலும் சரி, 10 பேர் பேடையே ஓடுவாங்க, அப்படியே ஆட்டி வைக்க. இதுதான் உண்மையான ரீசன் தவிர மற்றபடி நீங்க அச்சம் கொள்ற அளவுக்கோ பயம் கொள்ற அளவுக்கோ எந்த ஒரு பெரிய அளவு பாதிப்பும் இருக்க போறது. இருப்பினும் ஒரு சுய ஜாதகம், ஒரு நபருக்கு தனி நபருக்கு அவருடைய சுய ஜாதகத்தை மீறி எந்த ஒரு ஜாதகம் கெடுத்து விடாதுங்கிறத யாரும் மறக்க கூடாதுங்க. ஏன் நம்ம அதை பதிவு கொடுக்கணும்னா, நம்மகிட்ட கண்ணு கேட்டு ஆடி மாசம் குழந்தை பண்ணா என்ன சார் ஆகும் கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவு நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிவு ஆடி மாசம் குழந்தை பண்றது என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துவாங்க. சோ அவங்க